அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் பிறப்பை குறித்து நாம ஒரு 5 நாட்கள் அந்த அந்த சம்பவங்கள்ல ஒவ்வொன்னா நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மரியாள் தன்னிடத்திலே வந்து பேசின தேவதூதனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னாங்க, அது எவ்வளவு முக்கியம் என்பதை தியானிப்போம். தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல நிறைய பேசுறார். இந்த மாதிரி இயேசுவின் பிறப்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இது எப்படி ஆகும்? அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் வைத்திருக்கிற சில பிரின்சிபல் இருக்கு, குழந்தை பிறக்க இப்படித்தான் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப தேவதூதன் பரிசுத்தாவியினிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரல் பர்த்தை பத்தி சொல்றாரு. சொன்ன உடனே நம்மோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்ப இந்த மரியாள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் பாருங்க, அந்த ஒரு ரெஸ்பான்ஸ். ஆண்டவரோட வார்த்தை வருது, புரியல, எப்படி நடக்க போகுது தெரியல, அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கான்னா இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. ஆனா இந்த அம்மா அந்த வார்த்தையை எப்படி நம்பி சொல்றாங்க பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது. அப்ப அவங்க அந்த சொன்ன மாத்திரத்துல அந்த ஒரு ஃபேத் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசுவை அவள் சுமக்கிறாள். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு வர்றப்ப அது எப்பயுமே நம்முடைய சூழ்நிலைக்கு ரெலவெண்டாவே இருக்காது. ஆண்டவர் ஆபிரகாமை போய் பார்த்து சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் சொல்றப்ப ஆபிரகாமுக்கு அடுத்து என்ன செய்யன்னு கூட தெரியாது. அப்பாவும் இல்லை, அப்பா இறந்து போயிட்டாரு, அடுத்து லைஃப்ல என்ன பண்ணனே தெரியாத ஒரு நேரம். ஆனா வாக்கு தத்துவம் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவருக்கு குழந்தை இல்லை 99 வயசுல, அப்பயும் அது வந்து பேரை மாத்தி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப தேவன் ஒரு காரியத்தை சொல்றப்ப அது எப்பயுமே பெருசா இருக்கும். உங்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியமுமே பெருசுதான். இன்னைக்கு உங்க சூழ்நிலை ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா அவருடைய வாக்கு தத்துவம் ஜீவன் உள்ளது. உங்கள் சூழ்நிலையை மாற்றும், உங்களை மாற்றும், உங்கள் வாழ்க்கை முறையவே மாற்றிவிடும். ஆமென். நீங்க என்ன செய்யணும்னா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது. ஆமென். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீ சொன்ன காரியம் பெரிது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது. சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அவர் உங்களுக்கு சொன்னவைகள் நிறைவேறும். அவர் உங்களுக்கு சொன்னவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிற நாட்கள் இது. நிச்சயம் அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தில் நில்லுங்கள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.